ஏதாவது கேட்கணுமா? என்னன்னு கேட்கறது? டார்லிங்னு நான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது டார்லிங்னு உன்னை இன்னொருத்தங்க எப்படி கூப்பிடலாம்? என்னாச்சு? முகத்துல ஏதாவது இருக்கா என்ன? தேங்க்யூ. என்ன வேலை பண்ணியிருக்க நிக்கில்? நீ அந்த மாதிரி பண்ணாம இருந்திருக்கணும். நீ நீ இங்கதான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். அண்ட் நீயும் கதவு திறப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தனு, ஐ எம் சாரி. அந்த ஐ விட்னஸ் யாருங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா? கியாரா, பிரபாவோட பையன் சன்னியோட கிளாஸ்மேட், அவனோட ஃப்ரெண்ட். பிரபா பையனோட ஃப்ரெண்டா? அப்படின்னா சின்ன பொண்ணா? ரைட், சின்ன பொண்ணுதான். ஆனா அவ ஒரு ஆட்டம் பாம். எதுக்கு நீ இப்ப சிரிச்சிட்டு இருக்க? நான் சின்ன பொண்ணோட பேரை கேட்டு பயந்துருவனா? அவ ஒரு சின்ன பொண்ணு.
நான் அவளை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அவ சின்ன பொண்ணுதான், பட் ஷீ இஸ் வெரி ஸ்மார்ட். அவ பேசுற பேச்செல்லாம் பாட்டி மாதிரி இருக்கும். அவளோட மூளை ஜீனியஸோட மூளை மாதிரி வேலை செய்யும். யூனோ, ஒரு முறை நான் தூங்கிட்டு இருந்தேன், அவ என்னோட ஃபேஸ்ல கலரை வச்சு வரைஞ்சிட்டா. I just hate her. அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பிரக்யாவோட ஞாபகம் தான் வருது. அப்படின்னா பிரக்யாக்கு பண்ண மாதிரி அவளுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன பண்ணணுங்கிற? அவ எந்த ஸ்கூல்ல படிக்கிறான்னு சொல்லு, அங்கேயே போய் அவளுடைய கதையை முடிச்சிருவோம். வாட்? அவளுக்கு நீ யாருன்னு தெரியும். நீ அவளோட ஸ்கூலுக்கு போனா கத்தி ஊரை கூட்டிட்டு வா, அப்பவே நீ மாட்டிக்குவ. அப்ப நீ ஒரு வேலை பண்ணு, அவ எந்த கிளாஸ்ல படிக்கிறான்னு சொல்லு, நாங்க நைட் டைம்ல போய் பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? இல்ல, நான் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். அடுத்த நாள் நீ சன்னியை ஸ்கூலுக்கு அனுப்பாத. மத்த குழந்தைங்க எல்லாம் சாக மாட்டாங்களா? அண்ட் நைட் டைம் உன்னை ஸ்கூலுக்குள்ள யார் விடுவாங்க? அப்ப நான் ஒரு வேலை பண்றேன், அவளோட லஞ்ச் பாக்ஸ்ல விஷத்தை கலந்துடுறேன். வாவ், that's a great idea. அப்ப அவ வீட்டுக்கு நீ ஒரு கொரியர் பாய் மாதிரி போக போறியா? உனக்கு உண்மையாவே மூளை குழம்பிடுச்சு. நீ பிசினஸ் மேன் ஆனதுல இருந்து இந்த மாதிரி வேலையில உன் மூளை வேலையை செய்ய மாட்டேங்குது. உன்னோட ஸ்மார்ட்னஸ், உன் கில்லாடித்தனம் எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு நிக்கில். என்ன காப்பாத்துறங்கிற பேர்ல இப்ப நீயே மாட்டிக்கிட்ட. இப்ப கூட கியராவை கொலை பண்றேன்னு சொல்லி நீ மாட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ற. You know what? நீ வீட்டுக்குள்ளே இரு, நீ வெளியில வந்து கண்டிப்பா மாட்டிக்குவ. அப்படின்னா என்ன பண்றது? கையை கட்டிக்கிட்டு என்ன வீட்டுல இருக்க சொல்றியா? இப்ப நீ அப்படி பண்றதுதான் கரெக்ட். இத கைய கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுன்னு சொல்ல மாட்டாங்க, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறதா சொல்லுவாங்க. இது அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறதுன்னு சொல்ல மாட்டாங்க, ஹவுஸ் அரெஸ்ட்னு தான் சொல்லுவாங்க. போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்றதை விட இது பெட்டர் இல்ல? அட்லீஸ்ட் நீ ஹவுஸ் அரெஸ்டாவது இரு. நிக்கில், இது எல்லாமே வெறும் கொஞ்ச நாளைக்கு தான். உன் பிசினஸ் இஷ்யூஸ் எல்லாம் நீ போன்லயே சார்ட் அவுட் பண்ணு. நீ என்ன ஆர்டர் பண்றதா இருந்தாலும் ஃபுட் இல்ல கிராசரி எல்லாத்தையும் வீட்ல இருந்தே ஆர்டர் பண்ணு ப்ளீஸ் நிக்கில். இது கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்குள்ள இந்த கீராவை என்ன பண்ணலாம்னு நான் ஒரு பிளான் போட்டு வைக்கிறேன். உனக்கு ஏதாவது ஐடியா வந்தாலும் நீ எனக்கு கால் பண்ணி சொல்லு, சரியா? நான் இப்ப கிளம்புறேன், நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். லேட் ஆனா நான் இவ்வளவு நேரம் எங்க இருந்தேன்னு எல்லாரும் என்ன கேட்பாங்க. அந்த வீட்டுல உன்னை பத்தி கவலைப்படுறவங்க யாராவது இருக்காங்களா? உன்னுடைய சோ கால்டு ஹஸ்பண்ட் அபி, அவன் உன்னை பொண்டாட்டியவே மதிக்க மாட்டேங்கிறான். இல்லனா அட்லீஸ்ட் அவன் ஒரு தடவையாவது உனக்கு ஃபோன் பண்ணிருப்பான்ல. நிக்கல், நீ என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம், உன்னை பத்தி நீ கவலைப்பட. சொன்னது ஞாபகம் வச்சுக்க, நீ இப்போ அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கணும். ஏதாவது வேலையா வந்தீங்களா? நீ எப்படி இருக்கன்னு கேட்கலான்னு வந்த. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம், நீ பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்கன்னு தெரியுது, சந்தோஷமா இருக்கன்னு தெரியுது. சரி, நான் கிளம்புறேன். ஆனா அவன் எப்படி உன்னை டார்லிங்னு கூப்பிடலாம்? என்ன? ஒண்ணும் இல்ல. அவன் உன்னை டார்லிங்னு எப்படி கூப்பிடலான்னு கேக்குறேன். நீ அந்த உரிமையை எதுக்கு அவனுக்கு கொடுத்த? நீங்க நான் இங்க ஏதோ கேட்கணும்னு வந்தேன், ஆனா இப்ப ஏதோ கேட்டுட்டு இருக்கேன். அவன் எப்படி உன்னை டார்லிங்னு கூப்பிடலாம்? நான் தான் உன்னை அப்படி கூப்பிட்டு இருந்தா அதுக்கு எனக்கு தான் உரிமை இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ அந்த உரிமையை இன்னொருத்தருக்கு எப்படி கொடுக்கலாம்? ஓகே, இவர் மிஸ்டர் கிங்க பத்தி பேசிட்டு இருக்காரா? ஏய், ஏய், I'm serious. And I'm happy. Thank God. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்க. ஐயோ இல்ல, அது வந்து நான் வேற எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். டார்லிங்னு கூப்பிட்டது உனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு? கிச்சு கிச்சு மூட்டின மாதிரி சிரிக்கிற. நீ கூட அவனை டார்லிங் தான் கூப்பிடுவியா? அப்படித்தான் கூப்பிடுவேன். புருஷன் பொண்டாட்டி ஒருத்தர் எப்படி வேணா கூப்பிட்டுக்கலாம். எப்படி வேணா கூப்பிடலாம், என்ன வேணா கூப்பிடலாம். ஆனா டார்லிங் கூடாது. ஏன் கூப்பிட கூடாது? ஏன்னா அப்புறம் நான் கூட தனு அப்படி கூப்பிடுவேன். என்னென்ன டார்லிங்னா?
மொகாம்போ. மொகாம்போ அவளுக்கு பெர்ஃபெக்ட்டான பேரு. நான் கல்யாணம் ஆகி உங்க வீட்டுக்கு வந்தப்போ அவ ஃபேஸ பார்த்தாலே எனக்கு அந்த பேர் தான் ஞாபகம் வரும். மொகாம்போ சந்தோஷமா இருந்ததே கிடையாது, யாரையும் சந்தோஷமா இருக்க விட்டதும் கிடையாது. அந்த தனு என் சந்தோஷத்தை பறிச்சுக்கிட்டா. இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் சொல்லவா, ஒருவேளை அந்த தனு என் முன்னாடி வந்தா நான் கூட அவளை மொகாம்போன்னு கூப்பிடுவேன். மொகாம்போ ஆக்சுவலா வில்லனோட பேர், அதுக்கு தான் உனக்கு அந்த பேரை கொடுத்தேன். இல்ல, நான் அவளை மொகாம்போன்னு கூப்பிட மாட்டேன். நான் அவளை டார்லிங்னு கூப்பிடுவேன். எப்படி இருக்கு? டார்லிங் டார்லிங் டார்லிங். நீங்க அந்த தனுவை எப்படி டார்லிங்னு கூப்பிடுவீங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க பர்சனாலிட்டிக்கு அது சூட் ஆகாது, உங்களால முடியாது. என்னால என்ன முடியாது? நான் இன்னைக்கு நாளைக்கு நாளானைக்கு எப்பவுமே அவளை டார்லிங் தான் கூப்பிடுவேன். அவ்வளவு எதுக்கு? உன் கண்ணு முன்னாடி நான் அவளை டார்லிங்னு கூப்பிடுறேன் பாரு. டார்லிங். ஹலோ ஹலோ டார்லிங். ஹலோ டார்லிங். நான் உனக்கு எவ்வளவு நேரமா ஃபோன் பண்றேன் தெரியுமா டார்லிங்? யார் இவன் என்ன டார்லிங்னு கூப்பிட்டு இருக்கான்? ஆனா இது அபியோட நம்பர் ஆச்சே. எங்க இருக்க நீ? அது நான் என்னோட கார் பக்கத்துல இருக்கேன். அட இல்ல 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 டார்லிங், நீ இப்ப வண்டி கிட்ட இல்ல, நீ என்னோட மனசுல இருக்க டார்லிங், நீ என்னோட மைண்ட்ல இருக்க டார்லிங், நீ என்னோட உடம்புல இருக்க டார்லிங், நீ எல்லா இடத்துலயும் இருக்க டார்லிங். நீ எங்க தான் இல்ல டார்லிங். ஆக்சுவலி நீ சீக்கிரமா திரும்ப வீட்டுக்கு போயிடு, ஏன்னா நான் வரும்போது உனக்காக ஒரு சூப்பரான கிஃப்ட் ஒன்னு வாங்கிட்டு வரேன் டார்லிங். பாய் டார்லிங். டார்லிங் டார்லிங் டார்லிங்னு சொல்லி தொண்டை வறண்டு போயிடுச்சுல, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஏய் ரிலாக்ஸ். நீ இதெல்லாம் ஏன் பண்ணன்னு எனக்கு தெரியும். நீ இத பத்தி எல்லாம் கவலையே படலன்னு ப்ரூவ் பண்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஆனா இப்ப ஒரு சூப்பரான வேர்டை யூஸ் பண்ண போறேன். நான் அவளை என்னன்னு கூப்பிட போறேன் தெரியுமா? புரியல? குண்டச்சி. இப்போ பத்துக்குச்சு. குண்டச்சி. நீங்க அவளை குண்டச்சின்னு கூப்பிடக்கூடாது. ஏன் கூப்பிடக்கூடாது? we are husband and wife. husband and wife குள்ள என்ன வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். நான் அவளை குண்டச்சின்னு கூப்பிடுறேன். இல்ல, நீங்க அவளை எந்த பேர் வேணா வச்சு கூப்பிடுங்க, இந்த பேர் மட்டும் வேண்டாம். குண்டச்சின்னு உனக்கு காப்பிரைட் இருக்கானே? நீங்க அவளை குண்டச்சின்னு மட்டும் கூப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. குண்டச்சின்னு தான் கூப்பிடுவேன். கூப்பிடக்கூடாது. கூப்பிடுவேன். கூப்பிடக்கூடாது. கூப்பிடக்கூடாது. மறுபடியும் கால் பண்ணவா? இல்ல, நீங்க அவளை குண்டச்சின்னு கூப்பிடக்கூடாது. நான் கூப்பிடுவேன். இல்ல, நான் கூப்பிடுவேன். நீங்க கூப்பிடக்கூடாது. கூப்பிடக்கூடாது. கூப்பிடுவேன். இல்ல 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 இல்ல. நான் லாஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க அவளை மொஹாம்போ, ராம்போ, ரெயின்போ எப்படி வேணா கூப்பிடுங்க, இந்த பேரை வச்சு மட்டும் கூப்பிடக்கூடாது. குண்டச்சின்னு கூப்பிடாம வேற என்னன்னு கூப்பிடுறது? கிழங்கு. குக்கர்ல கிழங்கு இருக்கு, அது பேஸ்ட் ஆயிட போகுது, நான் போய் பார்க்கணும். ஆனா நீங்க அவளை குண்டச்சின்னு கூப்பிடக்கூடாது, நான் சொல்லிட்டேன். ஆமா, என்னோட இந்த அஸ்திரம் கண்டிப்பா வேலை செஞ்சது. செம்ம டென்ஷனா இருப்பா. ஒரு அவளை குண்டச்சின்னு கூப்பிடுறதுல எனக்கும் இஷ்டம் இல்ல. அவ்வளவு குண்டெல்லாம் ஒண்ணும் இல்ல. அபி என்ன டார்லிங்னு கூப்பிட்டான். ஒரு தடவை இல்ல, நிறைய தடவை கூப்பிட்டான். He called me darling. என்னையா டார்லிங்னு கூப்பிட்டா? ஓ மை காட், என்னால இதை நம்பவே முடியலையே. அவனுக்கு என் மேல டவுட் வரல. இன்ஃபேக்ட் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எஸ் எஸ். நிக்கல என்ன டிராப் பண்ண சொல்லி கேக்குறேன். நான் இன்னும் சொல்லி முடிக்கல. ஒரு நிமிஷம் இருங்க, வேலை இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். எனக்காக காஃபி போட்டு தரியா? ஹாட் காஃபி. நீங்க இன்னுமா காஃபி குடிக்கிறீங்க? அவ்வளவா ஒன்றும் இல்லை, எப்பயாவது ஒவ்வொரு தடவை வீட்டில் குடிப்பேன், இல்லைன்னா விட்டுருவேன்.
உன்னோட கேவலமான காஃபி குடிச்சு பழகிடுச்சுல்ல. நீங்க உண்மையாவே குடிக்கிறீங்கன்னா போடட்டுமா? ஏய், என்ன நீ அப்படி கேட்டுட்ட? முதல்ல வீட்டுக்கு வந்தவங்கள டீ காஃபின்னு தானே கேட்பாங்க. காஃபி கண்டிப்பா குடிப்பேன். எனக்கு கொஞ்சம் காஃபி கிடைக்குமா? உங்க கையால காஃபி குடிச்சுன்னு வைங்க, அப்படியே அமேசிங்கா ஃபீல் ஆகும். என்ன பார்த்துட்டு இருக்க? காஃபி போடு. ஆ, ஆஹா. நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. எப்படி இருக்கேன்னு கேட்கணும்னா ஃபோன்லயே கேட்டிருக்கலாமே. வேற ஏதோ இம்பார்ட்டண்டா? ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். என்ன? இன்னைக்கும் அதே டேஸ்டா? சொன்னா தலையில ஏறி ஆடுவா. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் காஃபினா ஏன் இவ்வளவு பிடிக்குதுன்னு தெரியல. தேங்க்ஸ். எப்படி இருக்கு காஃபி? பரவாயில்ல. இது காஃபி தானே, டாஃபி ஒன்றும் இல்லையே. எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கு. பை தி வே, இந்த காஃபியை போடுறத நீ மறக்கவே இல்லையே. தேங்க்ஸ். அவுச். ஏய், என்னாச்சு? ஒண்ணுல நல்லதா இருக்கு. கொஞ்சம் வலிக்குது, அவ்வளவுதான். விடுங்க. ஆக்சுவலி உன்கிட்ட இதை பத்தி தான் பேசணும்னு வந்தேன். நான் உனக்கு சாரி சொல்லணும்னு நினைச்சேன் அட்வான்ஸா. இது பாரு, ஐ நோ உன்னோட பர்சனல் லைஃப்ல நான் இன்டர்ஃபியர் பண்றது உனக்கு பிடிக்காது, உன்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இது பாரு, உன் மேல அட்டாக் நடந்திருக்கு. அதனால நான் இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. அதாவது எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் என்ன தடுக்க முடியல. உன் மேல அட்டாக் பண்ண ஆள் எனக்கு கிடைக்காத வரைக்கும் இது பாரு, நான் ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டேன். ஒரு சத்தியம் பண்ணேன். நான் உனக்கு தூரமா இருப்பேன்னு. உன்னை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். யார்கிட்ட பண்ணிருப்பாரு? தனு கிட்டயா? ஆனா நான் அந்த சத்தியத்தை மீற வேண்டியதா போகுது. ஏன்னா உனக்கு என்னோட துணை தேவைன்னு எனக்கு தெரியும். எனக்கு உங்களோட துணை தேவை. ஆனா ஒருவேளை நான் உனக்கு தூரமா இருக்கணும்னு நீ நினைச்சா, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா, ஐ எம் சாரி, என்னால அது பண்ண முடியாது. ஏன் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? உன்னை தவிர இந்த உலகத்துல எனக்கு வேற யாரும் முக்கியம் இல்லை. நீ என்னோட பொறுப்பு. இப்ப இல்ல. நானே சொல்றத கேட்க மாட்டேன். வேணா மற்ற விஷயங்களை ஒத்துக்கலாம், என்ன கூப்பிடணும் என்ன கூப்பிடக்கூடாது. ஆனா உனக்கு நான் என்ன பண்ணணுங்கிறத நீ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நீங்க இது எல்லாத்தையும் எதுக்கு பண்றீங்கன்னு உங்ககிட்ட கேக்குறேன். நான் ஏன் பண்றேன்னு உனக்கு தெரியாதா? இந்த விஷயத்த என்னால சொல்லக்கூட முடியல.